அதிமுக பொதுக்குழு கூட்டம் நடைபெறவுள்ள நிலையில் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் வீட்டின் முன்பாக உள்ள கள நிலவரங்களை செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்க இருக்கிறார். அதேபோல் போயஸ் தோட்டத்தில் நமது செய்தியாளர் மகாலிங்கம் இருந்து அங்கிருக்கின்ற நிலைமையை நமக்கு விளக்க இருக்கிறார். தற்போது சுப்பிரமணியிடம் கேட்கலாம். சுப்பிரமணி, முதல்வர் இன்னும் எவ்வளவு நேரத்தில் அங்கிருந்து கிளம்புகிறார்? முதல்வரை சந்திப்பதற்காக யாரேனும் அங்கு வந்திருக்கிறார்களா? சுப்பிரமணி, அதிமுக பொருளாளரும் தமிழக முதல்வருமான பன்னீர்செல்வம் இன்னும் சிறிது நேரத்தில் அடையாறு கிரீன்வே சாலையில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்திலிருந்து அதிமுக பொதுக்குழு நடைபெறக்கூடிய அந்த இடத்திற்கு செல்ல இருக்கிறார். இதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் முழுவதுமாக செய்யப்பட்டிருக்கிறது. நேற்று இரவு பொதுக்குழு கூட்டம் நடைபெறக்கூடிய அந்த இடத்திற்கு சென்று பாதுகாப்பு தொடர்பாக ஆய்வை மேற்கொண்டார். இதற்கிடையில் இன்று காலை இன்னும் சிறிது நேரத்தில் அவரது இல்லத்திலிருந்து அவர் புறப்பட இருக்கிறார். அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. கட்சி தொண்டர்களும் அதிக அளவில் இங்கே வரவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் பாதுகாப்பு கருதி அவர்கள் வெளியில் இருக்கக்கூடிய கிரீன்வே சாலையிலே அவர்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். மதுரை மாவட்டத்திலிருந்து கட்சி நிர்வாகிகள் அதிக அளவில் இங்கே வந்திருக்கிறார்கள். 2 பேருந்தில் வந்திருக்கிறார்கள். அவர்கள் அந்த கிரீன்வே சாலையிலே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். தற்போது நான் முதல்வருடைய இல்லத்தின் அருகிலே தான் தற்போது நின்று கொண்டிருக்கிறோம். இன்னும் சிறிது நேரத்தில் அவர் இல்லத்திலிருந்து புறப்பட இருக்கிறார். குறிப்பாக இங்கிருந்து டிடிகே சாலை வழியாக சென்று அதன் பிறகு நுங்கம்பாக்கம் சேத்துப்பட்டு வழியாக பூந்தமல்லி நெடுஞ்சாலை சென்று அதன் பிறகு கோயம்பேடு மேம்பாலம் வழியாக சென்று பொதுக்குழு கூட்டம் நடைபெறக்கூடிய இடத்திற்கு அவர் செல்ல இருக்கிறார். சுப்பிரமணி, இந்த பொதுக்குழு செயற்குழு கூட்டத்தில் என்னென்ன முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட இருக்கின்றன? குறிப்பாக தீர்மானங்கள், என்னென்ன தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட இருக்கின்றன? சுப்பிரமணி, மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கு முதல் கட்டமாக இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அடையாறு கிரீன் சாலை இல்லத்தில் இருக்கக்கூடிய முதல்வர் பன்னீர்செல்வம் இன்னும் சிறிது நேரத்தில் அவர் வீட்டிலிருந்து புறப்பட இருக்கிறார். சற்று நேரத்திற்கு முன்பாகத்தான் பாதுகாப்பு அதிகாரிகள் அவர் செல்லக்கூடிய பாதைகள் முழுவதுமாக போக்குவரத்து நெரிசல் ஏற்படாமல் இருப்பதற்கான ஒத்திகை பார்க்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் கட்சியினர் இவர் இருக்கக்கூடிய இந்த வீட்டிற்கு வரக்கூடாது என்ற ஒரு சொல்லியிருக்கிறார்கள். ஏனென்றால் பாதுகாப்பு கருதி அவர்கள் கிரீன்வே சாலையிலே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் இன்னும் சிறிது நேரத்தில் அவர் இங்கிருந்து புறப்பட்டு இங்க கிரீன்வே சாலையிலிருந்து டிடிகே சாலை, அதன் பிறகு மியூசிக் அகாடமி, அதன் பிறகு நுங்கம்பாக்கம், சேத்பட்டு, பூந்தமல்லி நெடுஞ்சாலை, கோயம்பேடு மேம்பாலம் அந்த வழியாக செல்வதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் முழுமையாக செய்யப்பட்டிருக்கிறது.